கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வெற்றிகரமா ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில சாதிக்கிற நிறைய பெண்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யாருன்னு கேட்டீங்கன்னா, இனியா அவர்கள், அதாவது பட்டுக்கோட்டையிலிருந்து மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணிட்டு இருக்க இனியா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேரு இனியா. நான் ஒரு 14 வயசு பொண்ணுக்கு அம்மா. எனக்கு இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இயற்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் நான் அப்சர்வ் பண்ணுவேன். கவிதை எழுதுவேன். நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் நம்ம சம்டைம்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு நடுவுல என்னடா இப்படி டெய்லி இதையே பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி வரும்போது நான் இயற்கையை தான் பார்ப்பேன். அப்ப எப்படி பூமி தன்னைத்தானே ஒரு நிமிஷம் கூட இடைவிடாம சுத்திட்டே இருக்கும். அதை தான் நான் எக்ஸாம்பிளா எடுத்துப்பேன். அதனாலதான் நம்ம எல்லாருமே இப்படி மகிழ்ச்சியா வாழ முடியுது. அதே மாதிரிதான் நம்மளோட செயல்களும் இருக்கணும் அப்படிங்கறது நான் எடுத்துட்டு போற ஆளு. ஓகே மேம், இப்போ நீங்க என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. எத்தனை வருஷம் பண்றீங்க? நான் சவுண்ட் தெரப்பி லேர்ன் பண்ணேன். அதை லேர்ன் பண்ணி ஒரு 1.5 years ஆச்சு. இதை கரண்டா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கைடட் மெடிடேஷனும் பர்சனல் தெரப்பியும் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப கரண்டா யோகா தெரப்பி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யோகா தெரப்பி லேர்ன் பண்ணும்போதுதான் உணவு எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில முக்கியம், அந்த உணவு தான் நம்ம உடல் ஃபுல்லா ஆற்றலா மாறி நமக்கான சக்தியை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால ஒரு சர்ச் இருக்கும் போதுதான் நான் மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் மைக்ரோ கிரீன்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். அது முளைக்கட்டின விதையில இருந்து வர்ற முதல் 2 இலைகளை தான் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மைக்ரோ கிரீன்ஸ் ஜென்ரலா இருக்கிற கீரைகளை ஒப்பிடும்போது 40% அதுல அதிக ஊட்டச்சத்து இருக்கு. இத ஒருத்தவங்க ஒரு அடல்ட் ஒரு 25 இருந்து 30 கிராம் எடுத்துக்கும் போதே தேவையான ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைச்சிருது. குழந்தைங்களா இருக்கும்போது 10 to 15 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவை பத்தி இது பண்ணும்போது கிடைச்சதுனால இந்த மைக்ரோ கிரீன்ஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் இப்ப சூக்ஷ்மா மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், இந்த மைக்ரோ கிரீன்ஸை நீங்க சொந்தமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது ஹோல்சேலா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம விமன் ஆண்டர்பிரினர்ஸோட டைப் வச்சு ஆன் ஆர்டர் பேசிஸ் நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் க்ரோ பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஹார்வெஸ்ட் பண்றது. ஸோ ஒவ்வொரு மைக்ரோ கிரீன்ஸ் 7ல இருந்து 14 days ஆகும். அந்த கிரீன்ஸ் ஆர்டர் பொறுத்தது பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கும் போது இப்ப நிறைய கீரைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பத்தின விழிப்புணர்வுங்கிறது மக்கள் மத்தியில எப்படி இருக்கு மேம்? ஸோ அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? மைக்ரோ கிரீன்ஸ் மக்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய கான்செப்டா தான் அவங்க பாக்குறாங்க. இது மத்த இது எந்த அளவுக்கு இதோட பயன்கள் என்ன அப்படின்னு தெரியும் போது மட்டும்தான் அதை பத்தி வாங்குறதுக்குமே அந்த ஒரு ஃபீல் வருது. கிராஜுவலா ஒரு ரெஸ்பான்ஸ் பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே மேம், இப்போ பொதுவா மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது இப்போதான் புதுசா எல்லாருக்கும் வரவேற்பு வரக்கூடிய ஒரு நிலையில இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதுல பொதுவா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? மைக்ரோ கிரீன்ஸ்ல அதிகமான விட்டமின்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அயன், ஜிங்க், மெக்னீசியம், காப்பர் அந்த மாதிரி மினரல்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல பாலிஃபினால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப ஒரு பொல்யூட்டடான ஏரியாலேயோ இல்ல ஒரு சரியில்லாத உணவு பழக்கத்துல இருக்கும்போது அவங்க உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணுனா நம்ம உடம்புல இருக்கிற ஹெல்த்தியான செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ்ல இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளோட ஆரோக்கியமான செல் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கு இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப கிரானிக்கான டிசீஸ் வராம இருக்கவும் இது தடுக்குது. உணவுல ஒரு தனியான ஒரு சுவையையும் ஒரு நறுமணத்தையும் இது சேர்க்கும் போது வரும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியில தள்ளிடும் மைக்ரோகிரீன்ஸ். ஸோ நமக்கு உடம்புல கழிவுகள் சேரும்போதுதான் டிசீஸாவும் மாறுது. ஸோ மைக்ரோகிரீன்ஸ் எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளும் ரொம்ப நல்ல முறையில வெளியில வந்துரும். ஓகே மேம். இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய முறையில் நம்மளால செய்ய முடியுமா மேம்? ஸோ இப்போ குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல மேம்? மைக்ரோகிரீன்ஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்களோட டாக்டர்ஸ் ஒப்பீனியனோடய அவங்க எடுத்துக்கிறது பெஸ்ட். குழந்தைகளும் இதை எடுத்துக்கலாம். 5 வயசுல இருந்து தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே உள்ளவங்களும் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு பீடியாட்ரிஸ்ட கேட்டுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு சின்ன குழந்தைங்களும் எடுத்துக்கிறாங்க, பெரியவங்க எல்லாருமே நாங்க வீட்டுல எடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்றோம். பட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்ல இருக்கும்போது இந்த ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க டாக்டர்ஸ் ஒப்பீனியன் மேலேயே இதை எடுத்துக்கலாம். ஓகே மேம். இந்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து எப்படிலாம் நம்மளால சமைக்க முடியும் மேம்? இது வந்து நம்ம வந்து ஸ்மூத்திஸ்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுல அந்த கிரீன்ஸ் சேர்த்து அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சூப் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாலட்ஸ், மெயினா வந்து வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மைக்ரோ கிரீன்ஸையும் பொடியா நறுக்கி அது கூட சேர்த்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ராவா எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல அது ரொம்ப ஈஸியா வந்து அந்த இது அப்சர்வ் ஆகி ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். இது எதுவுமே எனக்கு சாப்பிடவே முடியாது, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்க, ஸோ நம்ம பொரியல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணி போடுவோம்ல, ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்கி, அதே மாதிரி இந்த மைக்ரோ கிரீன்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நம்ம ராவா எடுக்க எடுக்க இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய விதமான மைக்ரோ கிரீன்ஸ் டைப்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சன்ஃபிளவர் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ரொம்ப நல்லது. நமக்கு போன் ஹெல்த் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுல இருக்கிற அந்த கால்சியம் கண்டென்ட். அது மட்டும் இல்லாம அதுல அமினோ ஆசிட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸாவும் இருக்கும் சன்ஃபிளவர் மைக்ரோ கிரீன்ஸ். இப்போ மெனோபாஸ் சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்குலாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு. அது மாதிரி வீட் கிராஸ் ஜூஸ் நம்ம போட்டு கொடுக்கலாம். வீட் கிராஸ்ங்கிறது அந்த கோதுமை புல், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டிடாக்சிஃபையர்னு சொல்லலாம். காலையில எம்டி ஸ்டொமக்ல அந்த வீட் கிராஸ் ஜூஸ் போட்டு குடிக்கும் போது நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் அது எல்லாமே கிளியர் ஆகும். ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க அதை எடுக்கும்போது அதுல இருந்து நல்ல ரெக்கவரி ரேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி பண்ணும். ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மாதிரி வீட் கிராஸோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மாதிரி ஹார்ஸ் கிராம், எள்ளு மைக்ரோகிரெயின்ஸ், உளுந்து மைக்ரோகிரெயின்ஸ், பச்சை பயிறு, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோகிரெயின்ஸும் இருக்கு. கொண்டக்கடலை அந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது எதுலேருந்து உருவாகக்கூடியதா இருக்கு? எத்தனை வகைகளா இதை நம்ம சொல்ல முடியும்? எவ்வளோ இருக்கு மேம் மொத்தம்? இது வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த முளை கட்டின விதையில இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 2 லீவ்ஸை தான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். இப்ப இது வந்து முழுமையா இருக்கிற மற்ற கிரீன்ஸோட இது ஒப்பிடும் போது இதுல வந்து 40% இன்னும் அதிக ஊட்டச்சத்து ஜாஸ்தியா இருக்கு. அது இல்லாம இது ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு 100 கிராம்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 5 to 7 days நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுட்டு தண்ணி படாம வச்சிருக்கும் போது 5 to 7 daysக்கே அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து வெரைட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது ஒரு 10 வெரைட்டிஸ் வந்து நம்ம 100 கிராம்ஸ் வந்து 200 அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதோட சீட்ஸோட காஸ்ட் பொறுத்து மைக்ரோ கிரீன்ஸோட காஸ்ட்டும் வேரி ஆகும். இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பிஸ்னஸ் பற்றி இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. பட் இதை தாண்டி நீங்கள் யோகா தெரப்பிக்குமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யோகா தெரப்பி அப்படின்னா என்ன? இது யாருக்கெல்லாம் அவசியமானதாக இருக்கும் மேம்? யோகா தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து நமக்கு பிசிக்கலாவும் எமோஷனலாவும் மென்டல் டைமென்ஷன்லயும் அட்ரஸ் பண்ணி அத தெரப்பி கொடுக்கறது தான் இந்த யோகா தெரப்பி. நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் நம்ம உணர்வுகள் எமோஷன்ஸும் எந்த அளவுக்கு பிசிக்கலா ஒருத்தவங்க பாடியில வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறது வந்து நம்ம அந்த யோகால தெரியும். ஸோ அந்த யோகா தெரப்பி இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணும்போது பாடி, மைண்ட், ஸ்பிரிட் ஆன் தி ஹோலா அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கு யோகா தெரப்பி. அது மட்டும் இல்லாம வர்ற ஒரு இண்டிவிஜுவலை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானது பொறுத்து
இது மொத்த தெரப்பியும் நம்ம டிசைன் பண்ணி அவங்க கூட ஃபியூ மந்த்ஸ் நம்ம டிராவல் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அவங்களுக்கு உடலுக்கு மனசுக்கு தேவையான ஆசனாஸ், மெடிடேஷன், பிரெத் ஒர்க், மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே அதுல ஆகும். முதல் நாள் அவங்க வர்றதுல இருந்து அவங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இது கம்ப்ளீட்லி டாக்குமெண்டட் அப்ரோச். ஓகே மேம். இப்போ சவுண்ட் தெரப்பி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சவுண்ட் தெரப்பி, ஸோ நமக்கெல்லாம் பிக் பேங் தியரி அப்படிங்கிறது தெரியும். ஸோ மொத்த கிரியேஷனுமே சவுண்ட்ல இருந்து உருவானது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஹியூமனும் சவுண்ட்ல இருந்து தான், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சவுண்ட் தான். வித் த ரைட் கைண்ட் ஆஃப் சவுண்ட் நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லும், பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸும் வைப்ரேட் ஆகி ரீஆர்கனைஸ் ஆகி அதோட டிவைன் ப்ளூ பிரிண்ட்க்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகும்போது அந்த பீயிங்மே ரொம்ப ஹெல்த்தியா ஆகுறாங்க. ஸோ சவுண்ட் தெரப்பில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பிசிக்கலா, எமோஷனலா, மென்டலா 3 டைமென்ஷனுமே அதுவுமே அட்ரஸ் பண்ணி அது முடிச்சதுமே நம்ம ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஃபீல் பண்ணுவோம். அதுல வந்து கைடட் மெடிடேஷன் இருக்கு, அது ஒரு 1 hour வரும். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரெகுலரா நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது என்னடா ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கைடட் மெடிடேஷன் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். பிசிக்கலாவும் ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா நம்ம உணர்வோம். அது மட்டும் இல்லாம இதுல பர்சனல் தெரப்பிஸும் இருக்கு. லைக் ஃபார் ஃபுட், அப்புறம் வந்து டைஜஷன் இஷ்யூஸ், அப்புறம் பீரியட் சம்பந்தமான அந்த இஷ்யூஸ், யூட்ரஸ் ப்ராப்ளம்க்கு, ஹேண்டுக்கு எல்லாமே தனித்தனியா தெரப்பிஸ் இருக்கு. இது எல்லாமே பர்சனல் தெரப்பியாவும் சவுண்ட் தெரப்பிலாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் தெரப்பி கொடுத்துட்ருக்கீங்க, ஸோ யோகா தெரப்பியும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, மைக்ரோ கிரீன்ஸ் பிஸ்னஸையும் வந்து நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஏதாவது அப்டேட் வச்சுருக்கீங்களா மேம்? எனக்கு ஒரு வெல்னஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் ஆசை. இந்த எல்லா தெரப்பிஸையும் இன்க்ளூட் பண்ணி மெயினா ஃபுட்லயுமே அது என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணுங்கிறதையும் அதுல மெயினா அட்ரஸ் பண்ணி, ஸோ ஆன் த ஹோல் கம்ப்ளீட்டா ஒரு வெல்னஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் ஆசை. ஓகே, சூப்பர் மேம். ஸோ எந்த ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ் ட்ராவலில் நீங்கள் சந்தித்த சவால் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஜென்ரலா வந்து மைக்ரோ கிரெயின்ஸ் பத்தி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அது புரியுது. அது மட்டும் இல்லாம பிரைசிங்கையும் வந்து பாக்குறாங்க. ஸோ நம்ம மற்ற கீரைகள் விதை போட்டு அது முழு செடியா வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் மைக்ரோ கிரெயின்ஸ் ஒவ்வொரு விதையில இருந்து வர்ற முதல் 2 இலைகளை மட்டும்தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம். ஸோ இதுல நிறைய சீட்ஸும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 100 grams நமக்கு வேணும் அப்படின்னாலும், அதுவும் இல்லாம இது வந்து நேச்சுரல் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் இதுல. அதனால சீட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால அதோட பிரைசிங்கும் நமக்கு அந்த அளவுக்கு வந்துருது. டெம்பரேச்சரும் வந்து ரொம்ப வெயிலும் இருந்துக்க கூடாது, ரொம்ப கம்மியாவும் இல்லாம ஒவ்வொரு கிரீன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ வாட்டர் இன்டேக்குமே ஒவ்வொரு கிரீன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இது எல்லாம் செஞ்சு நம்ம ரொம்ப கேரோட அது இது பண்ணும்போது மட்டும்தான் மைக்ரோ கிரீன்ஸை வந்து நல்ல முறையில நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அதை சேர்க்க முடியும். அதனால அந்த ஒரு இது வந்துருது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ப்ரோட்டீன் பவுடர்ஸ்க்குலாம் வந்து 1000 and 1000 ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. ஸோ இது நம்ம ரெகுலரா எடுக்கும் போது மட்டும்தான் இதோட சேஞ்சஸ நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். ஒரு டைம் இல்ல ஒரு 2-3 டைம்ஸ் எடுக்கிறதுனால இல்ல, பட் ரெகுலரா அந்த ஃபுட் இன்டேக்ல வீக்லி 2 or 3 நம்ம அது இப்படி சேர்த்துட்டே வரும்போது கண்டிப்பா ஒரு சேஞ்சை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு சுய தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற இடத்துலதான் இருக்கணும். அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுதான் நம்மளோட பேஷனா இருக்கும். அதுல எவ்வளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அது ஒரு டைம் போறதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனை நம்ம ப்ரொஃபஷனா மாத்தும் போது நமக்குள்ளார வந்து கிரியேட்டிவிட்டி அப்படியே அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த விஷயத்த ரொம்ப அழகா செய்வோம். ஆஸ் அ பர்சனாவே வந்து நம்ம எவால்வ் ஆயிடுவோம். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் சுயதொழில் செய்யும் போது நம்ம கத்துப்போம். டைம் மேனேஜ்மெண்ட், பேலன்ஸ் பண்றது, எல்லாமே நிறைய பீப்புளோட கனெக்ட் பண்றது. ஸோ ஆன் தி ஹோல் பார்க்கும்போது சுயதொழில் அப்படிங்கிறது ஒரு பர்சன் நம்ம எவால்வ் ஆகுறதுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம்.
ஓகே மேம். இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து எந்த விஷயத்தை நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும்னாலும் ஃபேமிலி ரொம்ப நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் தான். ஸோ அந்த விஷயத்துல நான் வந்து ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம என் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே ரொம்ப கிளியர் கட்டான தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய வேல்யூஸ் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு, ஸோ அந்த வேல்யூ சிஸ்டமோட வளர்ந்ததுனால ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு கூட நம்ம பேசும்போது அவ நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பா தாட் ப்ராசஸ் பண்ணி இது எனக்கு வரும், இது எனக்கு வராது அப்படிங்கறது சொல்லுவா. சோ அதுக்கப்புறம் நானும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ நமக்கு என்ன வரும் வராது அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்துமே ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். என் சிஸ்டர் கூட எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா ஐடியாஸ் எப்படி பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ எனக்கு என் ஃபேமிலியில எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு டிவைன் அண்ட் டு மை குரு. ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போது நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? விமன் அப்படின்னாலே வந்து சக்தி வடிவம் தான். ஸோ அந்த சக்தி வடிவம் செய்யற ஒவ்வொரு செயலுமே ரொம்ப சக்தியானதா தான் இருக்கும். தன்னையும் முன்னேற்றி தன்னை சுத்தி இருக்கிற பெண்ணையும் முன்னேற்றணும் அப்படிங்கறதுதான் நான் எல்லா விமனுக்குமே சொல்ற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கூட சௌந்தர்யாவை சொல்வேன். சௌந்தர்யா அவங்கதான் வந்து உங்க கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு அவங்கதான் வந்து என்னையுமே சொன்னாங்க இந்த மாதிரி செய் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நம்ம முன்னேறிட்டே இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிற பெண்களையும் அந்த மாதிரி நம்ம முன்னேற்றுறதுக்கு ஒரு கருவியா இருக்கும்போது அது ரொம்ப ஒரு சக்தியான ஒரு விஷயமா மாறும். நம்மளோட சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் வெளி சூழ்நிலைகள் உள்நிலையில நமக்கு ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு பெண்ணுமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. சூப்பர் மேம். ஸோ வந்து இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம அதுல வந்து சக்சஸ் என்ன ஃபெயிலியர் என்ன அப்படிங்கறது பாக்குறோம். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அவுட்கம் அதை சக்சஸ்ங்கிறோம். இல்ல அதை விட ஜாஸ்தியா வந்தாலும் அதை சக்சஸா நம்ம கொண்டாடுறோம். நினைச்ச மாதிரி ஒரு அவுட்கம் வரல அப்படின்னா நம்ம அதை ஃபெயிலியர்னு சொல்லிடுறோம். சோ இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம நினைச்சது அப்படின்னு பாக்குறதுனாலதான் இந்த 2 விஷயமே. நம்ம எந்த ஒரு அவுட்கம் வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த நிமிஷம் இது இப்படி நடந்துருச்சு, இன்னும் இதை எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ் அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாம அதை தாண்டி நான் எப்படி இதை இன்னும் சிறப்பா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடயே நம்ம மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேம். இப்போ வந்து உங்க நேயர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் கான்டாக்ட் பண்றது? என்னோட நம்பர் 9894054541. இதுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது ஆன் ஆர்டர் பேசிஸ்ல ஒரு 7 to 10 daysல நம்ம அவங்களுக்கு வந்து கிரீன்ஸை வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகே மேம். இப்போ ஃபைனலா எஃப்எம்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ எஃப்எம் நேயர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் கொடுத்துடலாம். ஸ்பெஷல் கிரீன்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணி கேட்கறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நீங்க ஆர்டர் பண்ற 100 grams மைக்ரோ கிரீன்ஸோட ஸ்பெஷலா இன்னொரு கிரீன்ஸையும் சேர்த்து நம்ம கொடுத்துடுறோம் டேஸ்ட் பண்றதுக்கு. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்க மைக்ரோ கிரீன்ஸ் இனியா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.